ஓம் சாந்தி. இன்றைய முரளி 2/3/2025. அவ்யக்து பாப்தாதா ரிவைஸ் 15/10/2004. ஒருவரை பிரதர்ஷம் செய்வதற்காக ஒரே ரசனையின் ஸ்திதியை உருவாக்குங்கள். சவமானத்தில் இருங்கள். அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். 1 பரமாத்மா பாலனையின் பாக்கியம், பரமாத்மா படிப்பின் பாக்கியம், பரமாத்மா வரதானங்களின் பாக்கியம். இந்த 3 நட்சத்திரங்களை அனைவரின் நெற்றியின் நடுவில் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் கூட உங்கள் பாக்கியத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? காணப்படுகின்றனவா? அத்தகைய சிரேஷ்ட பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் முழு உலகத்திலும் வேறு யாருக்கும் நெற்றியில் ஜொலித்து கொண்டிருப்பதாக காணப்படவில்லை. இந்த பாக்கியத்தின் நட்சத்திரங்களோ அனைவரின் நெற்றியிலும் ஜொலித்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஜொலிப்பில் அங்கங்கே வேறுபாடு காணப்படுகிறது. சிலருக்கு அந்த ஜொலிப்பு மிக சக்திசாலியாக உள்ளது, சிலருக்கு ஜொலிப்பு மத்தியமாக உள்ளது. பாக்கிய விதாத்தா குழந்தைகள் அனைவருக்கும் பாக்கியத்தை ஒரே சமமாகத்தான் கொடுத்துள்ளார். சிலருக்கு மட்டும் சிறப்பாக என்று எதுவும் தரவில்லை. பாலனையும் ஒரே மாதிரி தான், படிப்பும் ஒன்றாகத்தான், வரதானமும் ஒரே மாதிரி தான் அனைவருக்கும் கிடைத்துள்ளது. முழு உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் படிப்பு எப்போதும் ஒன்றுதான். இது ஒரு அற்புதம். ஒரே தேதி மற்றும் அமிர்த வேலையின் சமயமும் அவரவர் தேசத்தின் கணக்குப்படி ஒன்றாக இருக்கவும் செய்கின்றன. வரதானமும் ஒன்றுதான், ஸ்லோகனும் ஒன்றுதான். வித்தியாசம் உள்ளதா என்ன? அமெரிக்கா மற்றும் லண்டனுக்கு இடையில் வித்தியாசம் உள்ளதா? இல்லையல்லவா? பிறகு ஏன் வித்தியாசம்? அமிர்த வேலையின் பாலனை நாலாபுறமும் பாப்தாதா ஒரே மாதிரி தான் செய்கிறார். நிரந்தர நினைவுக்கான விதியும் அனைவருக்கும் ஒன்றாகத்தான் கிடைக்கிறது. பிறகு நம்பர்வார் ஏன்? விதி ஒன்றுதான். பிறகு சித்தியின் பிராப்தியில் வித்தியாசம் ஏன்? பாப்தாதாவிற்கு நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் உள்ள அன்பு ஒரே மாதிரி தான் உள்ளது. பாப்தாதாவின் அன்பில் புருஷார்த்தத்தின்படி நம்பரில் கடைசி நம்பராக இருந்தாலும் பாப்தாதாவின் அன்பு கடைசி நம்பராக இருந்தாலும் அதேதான். மேலும் அன்போடு கூடவே கடைசி நம்பர் மீது இரக்கமும் உள்ளது. கடைசி நம்பரில் உள்ளவரும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வர வேண்டும் என்பதாக. நீங்கள் அனைவரும் தூரத்திலிருந்து வந்து சேர்ந்திருப்பவர்கள். எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? பரமாத்மா அன்பு உங்களை ஈர்த்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துள்ளது இல்லையா? அன்பின் கயிற்றில் ஈர்க்கப்பட்டு வந்துள்ளீர்கள். ஆக பாப்தாதாவிற்கு அனைவர் மீதும் அன்பு உள்ளது. அந்த மாதிரி புரிந்து கொள்கிறீர்களா? அல்லது கேள்வி எழுகிறதா? என்னிடம் அன்பு உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா? பாப்தாதாவின் அன்பு ஒவ்வொரு குழந்தையிடமும் ஒருவரை காட்டிலும் மற்றவரிடம் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த பரமாத்மா அன்புதான் குழந்தைகள் அனைவரின் விசேஷ பாலனைக்கு ஆதாரமாகும். ஒவ்வொருவரும் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? எனது அன்பு பாபாவிடம் அதிகமா அல்லது மற்றவரின் அன்பு அதிகமா? என்னுடையது குறைவாக உள்ளதா? அந்த மாதிரி புரிந்து கொள்கிறீர்களா? அப்படி புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? எனது அன்பு தான் என்னுடைய அன்பு. அப்படித்தானே? பாண்டவர்கள் அப்படியா? ஒவ்வொருவரும் சொல்வார் என்னுடைய பாபா. இப்படி சொல்ல மாட்டார்கள். சென்டர் இன்சார்ஜின் பாபா, தீதியின் பாபா, ஜானகி தாதியின் பாபா என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டீர்கள். என்னுடைய பாபா என்று சொல்வீர்கள். என்னுடையவர் என சொல்லிவிட்டீர்கள். பாபாவும் என்னுடையவர்கள் என சொல்லிவிட்டார் என்றால் ஒரு மேரா. என்னுடையவர் என்ற வார்த்தையிலேயே குழந்தைகள் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் மற்றும் பாபா குழந்தைகளுடையவராக ஆகிவிட்டார். இதில் உழைப்பு இருந்ததா என்ன? உழைக்க வேண்டி இருந்ததா? கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா? எப்போதாவது அதுபோல் இருக்கிறதா? இல்லையா? இருக்கிறது. பிறகு உழைக்க வேண்டியிருக்கிறது என்றால் என்ன செய்கிறீர்கள்? கலைத்து விடுகிறீர்களா? மனதார அன்போடு சொல்லுங்கள் மேரா பாபா. அப்போது உழைப்பு அன்பாக மாறிவிடும். மேரா பாபா என்று சொன்னதுமே சப்தம் பாபாவிடம் சென்று சேர்ந்து விடுகிறது மற்றும் பாபா அதிகப்படியான உதவி தருகிறார். ஆனால் இது மனதின் கொடுக்கல் வாங்கல், நாக்கின் கொடுக்கல் வாங்கல் இல்லை. மனதின் கொடுக்கல் வாங்கல். ஆக மனதின் கொடுக்கல் வாங்கல் செய்வதில் நீங்கள் சாமர்த்தியசாலிகள் தான் இல்லையா? அதை செய்வதற்கு வருகிறது இல்லையா? பின்னால் இருப்பவர்களுக்கு வருகிறதா? அதனால் தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆனால் அனைவரை விடவும் தூரதேசியர் அமெரிக்காவா? அமெரிக்கக்காரர்கள் தூர தேசத்தவரா அல்லது பாபா தூர தேசத்தவரா? அமெரிக்காவோ இந்த உலகத்தில் தான் உள்ளது. பாபாவோ வேறொரு உலகத்திலிருந்து வருகிறார். ஆக அனைவரை காட்டிலும் தூரதேசியார் அமெரிக்கா இல்லை. அனைவரை விடவும் தூரதேசி பாப்தாதா. ஒருவர் ஆக்கார சூட்ச்மவதனத்தில் இருந்து வருகிறார், ஒருவர் பரந்தாமத்தில் இருந்து வருகிறார். ஆக அமெரிக்கா அதற்கு முன்னால் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆக இன்று தூரதேசி பாபா இந்த சாக்கார உலகின் தூரதேசி குழந்தைகளோடு சந்தித்து கொண்டிருக்கிறார். நஷா உள்ளது இல்லையா? இன்று நமக்காக பாப்தாதா வந்திருக்கிறார். பாரதவாசிகளோ பாபாவின் உடையவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் இரட்டை வெளிநாட்டினரை பார்த்து பாப்தாதா
விசேஷமாக குஷி அடைகிறார். ஏன் குஷி அடைகிறார்? பாப் தாதா பார்த்திருக்கிறார், பாரதத்திலோ பாபா வந்திருக்கிறார். அதனால் பாரதவாசிகளுக்கு இந்த நஷா அதிகப்படியாக உள்ளது. ஆனால் இரட்டை வெளிநாட்டினர் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டு இருந்தாலும் பிராமண கலாச்சாரத்திற்கு மாறிவிட்டுள்ளனர். அதனால் அவர்கள் மீது அன்பு உள்ளது. மாறிவிட்டீர்கள் இல்லையா? இப்போதோ சங்கல்பம் வருவதில்லை. இது பாரதத்தின் கலாச்சாரம், நமது கலாச்சாரமோ வேறு இல்லை. இப்போது பார்த்தாத ரிசல்ட்டில் பார்க்கிறார், அனைவரும் ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டனர். எங்கே இருப்பவர்களாயினும் சாகார சரீரத்தினால் தேசம் வெவ்வேறாக இருந்தாலும் ஆத்மா பிராமண கலாச்சாரத்தினுடையதாகவே உள்ளது. மேலும் இரட்டை வெளிநாட்டினரின் ஒரு விஷயம் பாப்தாதாவுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எது என்று தெரியுமா? விரைவாக சேவையில் ஈடுபடுகின்றனர். இன்னும் சொல்லுங்கள். வேலையும் செய்கின்றன, சேவையும் செய்கின்றன. அது போலவா இந்தியாவிலும் கூட செய்கிறார்கள். எது நடந்தாலும் உண்மையோடு தங்களின் பலவீனத்தை சொல்லிவிடுகின்றனர். ஒளிவு மறைவு இல்லாதவர்கள் இந்தியர்கள். ஒளிவு மறைவற்றவர்களாக இல்லையா? பார்த்தாதா இதை பார்த்திருக்கிறார். தூரத்தில் இருந்தாலும் பாபாவின் அன்பின் காரணத்தால் அன்பில் பெரும்பாலோர் பாரதத்திற்கோ பாக்கியம் இருக்கவே செய்கிறது. ஆனால் தூரத்தில் இருந்தாலும் அனைவரும் பார்த்தாதா கேட்பவரானால் அன்பின் சதவீதம் உள்ளதா என்ன? பாபாவிடம் அன்பு என்ற பாடத்தில் சதவீதம் உள்ளதா? 100. அன்பில் 100% என யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். அனைவரும் கையை உயர்த்தினர். நல்லது. 100%. பாரதவாசிகள் கையை உயர்த்தவில்லை. பாருங்கள், பாரதத்திற்கோ அனைத்திலும் பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது. பாபா பாரதத்தில் தான் வருகிறார். இதில் பாபாவிற்கு அமெரிக்கா பிடிக்கவில்லை, ஆனால் பாரதம் பிடித்திருக்கிறது. இவர்கள் அமெரிக்காவின் காயத்ரி பெகன் முன்னால் அமர்ந்துள்ளார். அதனால் அமெரிக்காவை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் தூரத்தில் இருந்தாலும் அன்பு நன்றாக உள்ளது. பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. ஆனாலும் பாபா பாபா என சொல்லி அதை முடித்து விடுகின்றன. அன்பிலோ தாதா பாஸ் ஆகிவிட்டார். இப்போது எதில் பாஸ் ஆக வேண்டும்? ஆகவும் வேண்டும் இல்லையா? இருக்கவும் செய்கிறது, ஆகவும் வேண்டும். ஆக இப்போதைய சமயத்தின் பிராமணன் தாதா இதைதான் விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையிடமும் மாற்றத்தின் சக்தியினுடைய சதவிகிதம் எப்படி அன்பின் பாடத்தில் அனைவரின் கை உயர்த்தினீர்கள், அனைவரும் கை உயர்த்தினீர்கள் இல்லையா? அவ்வளவு சுயமாற்றத்திற்கான தீவிர வேகம் உள்ளதா? இதில் பாதி கை உயர்த்துவீர்களா அல்லது முழுமையாக உயர்த்துவீர்களா? என்ன உயர்த்துவீர்கள்? மாற்றம் செய்யவும் செய்கிறீர்கள். ஆனால் சமயம் பிடிக்கிறது. சமயத்தின் சமீபத்தின் பிராமணம் அந்த மாதிரி தீவிரமாக வேண்டும். காகிதத்தின் மீது புள்ளி வைக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு நேரத்தில் முடிகிறது? எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? புள்ளி வைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? 1 வினாடி நேரம் கூட ஆகவில்லை. சரிதானே? ஆக அவ்வளவு தீவிர வேகம் உள்ளதா? இதில் கை உயர்த்த சொல்லட்டுமா? இதில் பாதி கை உயர்த்துவீர்கள். சமயத்தின் வேகம் அதிகமாக உள்ளது. சுயமாற்றத்தின் சக்தி அந்த மாதிரி தீவிரமாக இருக்க வேண்டும். மேலும் எப்போது மாற்றம் என சொல்கிறீர்களோ மாற்றத்திற்கு முன்னால் முதலில் சுயம் என்ற சொல்லை சதா நினைவு வையுங்கள். மாற்றம் இல்லை, சுய மாற்றம். தாதாவிற்கு நினைவு உள்ளது. குழந்தைகள் 1 வருடத்திற்காக உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். சமஸ்கார மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை கொண்டு வருவோம். நினைவுள்ளதா? வருடத்தை கொண்டாடினீர்கள். சமஸ்கார மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். ஆக உலகத்தின் வேகமோ அதிகபட்சத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் சமஸ்கார மாற்றத்தின் வேகம் அந்த அளவு வேகமாக உள்ளதா? அதே போல வெளிநாட்டின் விசேஷத்தா பொதுவான வடிவத்தில் வெளிநாட்டினர் வேகமாக செல்கின்றனர், வேகப்படுத்துகின்றனர். எனவே பாபா கேட்கிறார், சமஸ்கார மாற்றத்தில் வேகமாக இருக்கிறீர்களா? ஆக தாதா சுயமாற்றத்தின் வேகத்தை இப்போது தீவிரமானதாக பார்க்க விரும்புகிறார். அனைவரும் கேட்கிறீர்கள் இல்லையா? தாதா எதை விரும்புகிறார்? உங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் இல்லையா? அப்போது ஒருவர் மற்றவரிடம் கேட்கிறீர்கள், தாதா எதை விரும்புகிறார்? ஆக தாதா இதை தான் விரும்புகிறார். 1 வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட வேண்டும். எப்படி காகிதத்தில் புள்ளி வைக்கிறீர்கள் இல்லையா? அதை விடவும் வேகமாக மாற்றத்தில் எது யதார்த்தம் அல்லாததாக உள்ளதோ அதில் புள்ளி வைக்க வேண்டும். புள்ளி வைக்க வருகிறது இல்லையா? ஆனால் சில நேரம் கேள்விக்குறியாகி விடுகிறது. வைப்பது புள்ளி, ஆனால் அது கேள்விக்குறியாகி விடுகிறது. இது ஏன்? இது என்ன?
இந்த ஏன், என்ன இது புள்ளியை கேள்விக்குறியாக மாற்றிவிடுகிறது. பாப் தாதா இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறார், ஓய் ஒய் ஏன் ஏன் என கேட்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும். வா வா ஆகா ஆகா என சொல்ல வேண்டும். ஃப்ளை அல்லது ஆகா ஆகா சொல்லுங்கள், அல்லது ப்ளை பறப்பது சொல்லுங்கள். ஒய் ஒய் சொல்லாதீர்கள். ஒய் ஒய் என சொல்வது சீக்கிரம் வருகிறது இல்லையா, வந்து விடுகிறதா? எப்போது ஒய் வருகிறதோ அப்போது அதை வா வா என்று சொல்லுங்கள். யாராவது ஏதேனும் செய்தாலும் என்ன சொன்னாலும் ஆகா ட்ராமா ஆகா. இவர் ஏன் செய்கிறார், இவர் ஏன் சொல்கிறார், இவர் செய்தால் நான் செய்கிறேன் என்று அப்படி இல்லை. இப்போது பார்த்தார், அதை சொல்லட்டுமா, மாற்றம் செய்ய வேண்டும் இல்லையா? ஆக இப்போதைய ரிசல்ட்டில் வெளிநாடுகளில் என்றாலும் சரி, இந்தியாவில் என்றாலும் சரி, இரண்டு பக்கமும் ஒரு விஷயத்தில் அலை உள்ளது. அது என்ன? இது நடந்தாக வேண்டும், இது கிடைத்தாக வேண்டும். நான் என்ன யோசிக்கிறேனோ சொல்கிறேனோ அது நடந்தாக வேண்டும். சங்கல்பத்தில் கூட இந்த வேண்டும் வேண்டும் என்று இருந்தால் அது வீண் சிந்தனை ஆகும். அது சிறந்தவராக ஆக விடாது. பாப்தாதா அனைவரின் சிலவற்றின் சாட்டை சிறிது நேரம் நோட் செய்தார், சோதித்தார். பாப்தாதாவிடமோ சக்திசாலி மெஷினரி உள்ளது இல்லையா, உங்களிடம் உள்ளது போன்ற கம்ப்யூட்டர் இல்லை. உங்கள் கம்ப்யூட்டரோ தவறாகவும் காண்பிக்கும். ஆனால் பாப்தாதாவிடம் சக்திசாலி மெஷினரி மிகவும் வேகமானது. ஆக பாப்தாதா பார்த்தார், பெரும்பாலானோருக்கு வீண் சிந்தனைகள் நாள் முழுவதும் நடைபெறுகின்றன. என்ன நடக்கிறது என்றால், இந்த வீண் சங்கல்பங்களின் எடை அதிகமாகி விடுகிறது மற்றும் சிறந்த எண்ணங்களின் எடை குறைந்து விடுகிறது. ஆக இடையிடையே நடைபெறும் இந்த வீண் எண்ணங்கள் புத்தியை பாரமாக்கி விடுகின்றன, புருஷார்த்தத்தை பாரமாக ஆக்கி விடுகின்றன. சுமை இருக்கிறது இல்லையா, அது தன் பக்கமாக கவர்ந்து இழுத்து விடுகிறது. எனவே சுப சங்கல்பம் சுய முன்னேற்றத்திற்கான லிஃப்ட், ஏணிப்படியும் இல்லை, அது லிஃப்ட். அது குறைந்த காரணத்தினால் உழைப்பு என்ற ஏணிப்படி ஏற வேண்டியதாக உள்ளது. 2 சொற்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். வீணானவற்றை முடித்து விடுவதற்கான அமிர்த வேலை தொடங்கி இரவு வரை 2 சொற்கள் சங்கல்பத்தில், பேச்சில் மற்றும் கர்மத்தில், காரியத்தில் கொண்டு வாருங்கள், நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அந்த 2 சொற்கள் சுவமான், சுயமரியாதை மற்றும் சம்மான், மதிப்பு மரியாதை. சுயமரியாதையில் இருக்க வேண்டும் மற்றும் மரியாதை கொடுக்க வேண்டும். ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மரியாதை கொடுக்க வேண்டும், சுயமரியாதையில் இருக்க வேண்டும். இரண்டுக்கும் சமநிலை இருக்க வேண்டும். சில நேரம் சுயமரியாதையிலிருந்து சில நேரம் மரியாதை கொடுப்பதில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. யாராவது மரியாதை கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று அப்படி இல்லை. நான் வள்ளலாக வேண்டும். சிவசக்தி பாண்டவச்சேனை வள்ளலின் குழந்தைகள் வள்ளல்கள். அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்றால் அது கொடுக்கல் வாங்கல் வியாபாரமாகி விடுகிறது. வள்ளல் இல்லையாக நீங்கள் வியாபாரியா அல்லது வள்ளலா? வள்ளல் ஒருபோதும் யாசிப்பவராக ஆக மாட்டார். தனது உள்ளுணர்வு மற்றும் பார்வையில் இதே லட்சியம் வையுங்கள். நான் சதா ஒவ்வொருவருக்காகவும், அதாவது அனைவருக்காகவும், அஞ்ஞானியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் அஞ்ஞானிகளுக்காக பிறகும் கூட சுபபாபனை வைக்கிறீர்கள். ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்காக தங்களுக்குள் ஒவ்வொரு சமயம் சுபபாபனை, சுப விருப்பம் இருக்க வேண்டும். உள்ளுணர்வு அந்த மாதிரி உருவாக வேண்டும். பார்வை அந்த மாதிரி ஆகிவிட வேண்டும். பார்வையில் ஸ்தூல பிந்தி உள்ளது என்றால் எப்போதாவது பிந்தி மறைந்து விடுகிறதா என்ன? கண்களில் இருந்து பிந்தி மறைந்து விடுமானால் என்னவாகிவிடும், பார்க்க முடியுமா? ஆக எப்படி கண்களில் பிந்தி உள்ளதோ அதுபோல ஆத்மா அல்லது பாபா பிந்தி கண்களில் நிறைந்து இருக்க வேண்டும். எப்படி பார்க்கக்கூடிய பிந்தி ஒருபோதும் மறைவதில்லை, அதுபோல ஆத்மா அல்லது பாபாவின் ஸ்மிருதியின் பிந்தி உள்ளுணர்விலிருந்து, திருஷ்டியிலிருந்து மறையக்கூடாது. தந்தையை பின்பற்ற வேண்டுமில்லையா? ஆகவே எப்படி பாபாவின் திருஷ்டி மற்றும் உள்ளுணர்வில் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் சுயமரியாதை உள்ளது, மரியாதை உள்ளது, அதே போல தனது திருஷ்டி உள்ளுணர்வில் சுயமரியாதை மரியாதை கொடுப்பதால் மனதில் என்ன வருகிறதோ, அதாவது இவர் மாறிவிட வேண்டும், இதை செய்யக்கூடாது, இவர் இப்படி இருக்க வேண்டும், அது கல்வி போதனையால் நடைபெறாது. ஏனென்றால் மரியாதை கொடுப்பவர்களானால் மனதில் என்ன சங்கல்பம் உள்ளதோ இது நடக்கட்டும், இவர் மாறட்டும், இவர் இப்படி செய்யட்டும் என்றால் அவர் செய்ய தொடங்கி விடுவார். உள்ளுணர்வினால் மாறுவார், சொல்வதால் மாறமாட்டார். ஆக என்ன செய்வீர்கள்? சுயமரியாதை மற்றும் மரியாதை இரண்டும் நினைவு இருக்கும் இல்லையா? அல்லது சுயமரியாதை மட்டும் நினைவு இருக்குமா? மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவதாகும். யாருக்காவது மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதைக்கு உரியவராக ஆவது ஆகும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மீக அன்பின் அடையாளம் மற்றவர்களின் குறையை தன் சுபபாவனை, சுப விருப்பத்தின் மூலம் மாற்றம் செய்ய வேண்டும். பாப் தாதா இப்போது கடைசி செய்தியும் அனுப்பியுள்ளார். தற்போதைய சமயத்தில் தனது சொரூபத்தை இரக்கம் நிறைந்ததாக ஆக்குங்கள். கடைசி பிறவியிலும் கூட உங்களது ஜட சித்திரங்கள் இரக்கம் உள்ளவைகளாக ஆகி பக்தர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றன. சித்திரங்கள் இவ்வளவு இரக்கத்துடன் இருக்கும்பொழுது சைத்தன்யத்தில் என்ன நடக்கும்? சைத்தன்யமோ இரக்கத்தின் சுரங்கம்.
இரக்கத்தின் சுரங்கமாகி விடுங்கள். யார் வந்தாலும் இரக்கம் கொள்ள வேண்டும். இதுதான் அன்பின் அடையாளம். செய்ய வேண்டும் இல்லையா, அல்லது வெறுமனே கேட்க வேண்டுமா? செய்தே ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டுமாக. பாப் தாதா என்ன விரும்புகிறார்? இதற்கான பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கேள்வி கேட்கிறார்கள் இல்லையா? எனவே பாப் தாதா அதற்கான பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். தற்போதைய சமயம் சேவையில் நல்ல விருத்தி ஏற்பட்டு கொண்டுள்ளது. பாரதத்திலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி. பாப் தாதா விரும்புவது அந்த மாதிரி யாராவது நிமித்த ஆத்மாவை உருவாக்குங்கள். ஏதேனும் விசேஷ காரியம் செய்து காட்ட வேண்டும். அந்த மாதிரி யாராவது சகயோகி ஆக வேண்டும். இதுவரை என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்து காட்ட வேண்டும். ப்ரோக்ராமோ நிறைய செய்திருக்கிறீர்கள். எல்லோரும் ப்ரோக்ராம் செய்திருக்கிறார்களோ அந்த ப்ரோக்ராம்கள் அனைத்திற்காகவும் பாப் தாதா பக்கம் இருந்து வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். இப்போது வேறு ஏதேனும் புதுமையை காட்டுங்கள். அது உங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு சமமாக பாபாவை பிரதர்ஷனம் செய்ய வேண்டும். பரமாத்மாவின் படிப்பு என்பது அவர்கள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். பாபா பாபா என்ற வார்த்தை மனதில் இருந்து வெளிப்பட வேண்டும். சகயோகி ஆகி இருக்கின்றனர். ஆனால் இப்போது இந்த ஒரு விஷயம் மிச்சம் உள்ளது. இந்த ஒருவர்தான், இந்த ஒருவர்தான், இந்த ஒருவர்தான். இந்த சப்தம் பரவ வேண்டும். பிரம்மகுமாரிகள் நல்ல காரியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், செய்ய முடியும் என்று இதுவரை வந்துள்ளனர். ஆனால் இது ஒன்றுதான் மற்றும் பரமாத்மா ஞானம். பாபாவை பிரதர்ஷனம் செய்யக்கூடிய பயமற்றவர். நீங்கள் சொல்கிறீர்கள் பரமாத்மா காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் சொல்ல வேண்டும், எந்த பரமாத்மா தந்தை அனைவரும் அழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஞானம் இது. இப்போது இந்த அனுபவத்தை செய்வீங்கள். எப்படி உங்கள் மனதில் ஒவ்வொரு சமயம் என்ன உள்ளது? பாபா பாபா பாபா. இதுபோல ஏதேனும் குறிப்பு வெளிப்பட வேண்டும். நன்றாக உள்ளது, இவர்களால் செய்ய முடியும், இதுவரை சரிதான். மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் கடைசி மாற்றம் ஒருவர் ஒருவர் ஒருவர். இது எப்போது நடக்கும் என்றால் பிராமண பரிவாரம் ஏக்ரஸ் ஸ்திதி உள்ளவர்களாக ஆகும் பொழுது. இப்போது ஸ்திதி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரே சமநிலையின் ஸ்திதி ஒருவரை பிரதர்ஷனம் செய்யும். சரிதானே? ஆக இரட்டை வெளிநாட்டினர் உதாரணம் ஆகுங்கள். மரியாதை கொடுப்பதில் சுயமரியாதை இருப்பதில் உதாரணமாகுங்கள். நம்பர் பெற்றுக்கொள்ளுங்கள். நாலாபுறமும் எப்படி மோகத்தை வென்ற பரிவாரத்தின் உதாரணம் சொல்கிறார்கள் இல்லையா? அதில் சேவகனும் வேலைக்காரனும் அனைவருமே மோகத்தை வென்றவர்கள். அதுபோல எங்கே சென்றாலும், அமெரிக்கா சென்றாலும், ஆஸ்திரேலியா சென்றாலும், ஒவ்வொரு தேசத்திலும் ஏக் ரஸ் ஏக் மத், ஒரே வழி, சுயமரியாதையில் இருப்பவர்கள், மரியாதை கொடுப்பவர்கள். இதில் நம்பர் பெறுங்கள். பெற முடியுமா? நாலாபுறமும் உள்ள பாபாவின் கண்களின் நிறைந்து உள்ள கண்களின் மணிகளான குழந்தைகளுக்கு, சதா ஏக் ரஸ் ஸ்திதியில் நிலைத்திருக்கும் குழந்தைகளுக்கு, சதா பாக்கியத்தின் நட்சத்திரங்களாக சொலித்து கொண்டிருக்கும் பாக்கியவான் குழந்தைகளுக்கு, சதா சுயமரியாதை மற்றும் மரியாதையும் கூடவே வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா புருஷார்த்தத்தை தீவிரமாக வேகப்படுத்தும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. வரதானமும் உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய அனைவரிடமிருந்து விலகிய அன்பான மோகமற்றவர் ஆகுக. தினந்தோறும் அமிர்த வேளையில் சர்வ சம்பந்தங்களின் சுகத்தை பாப் தாதாவிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கு தானம் கொடுங்கள். சர்வ சுகங்களின் அதிகாரியாகி மற்றவர்களையும் ஆக்குங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் சாகார துணை நினைவு வரக்கூடாது. பாபாவின் நினைவு வர வேண்டும். ஏன் என்றால் உண்மையான நண்பராக பாபா இருக்கிறார். உண்மையான துணைவரின் துணையை பெற்றுக்கொள்வீர்களானால் சுலபமாகவே அனைவர்களிடமிருந்து விலகியவராக மற்றும் அன்பானவர்களாக ஆகி விடுவீர்கள். யார் யார் சர்வ சம்பந்தங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பாபாவை நினைவு செய்வார்களோ அவர்கள் சகஜமாக மோகமற்றவர்களாக ஆகி விடுவார்கள். அவருக்கு எந்த பக்கமும் பற்றுதல், அதாவது வளைந்து கொடுத்தல் இருப்பது இல்லை. எனவே மாயாவிடம் தோல்வியும் ஏற்பட முடியாது. சுலோகன்: மாயாவை பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு திரிகாலதரிசி மற்றும் திரிநேத்ரி ஆகுங்கள். அப்போது வெற்றியாளர் ஆவீர்கள். அவ்யக்த இஷாரா: சத்தியத்தா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கி கொள்ளுங்கள். சத்தியத்தாவின் அடையாளம் பண்பாடு ஆகும். நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள். சத்தியத்தாவின் சக்தி உங்களிடம் உள்ளது என்றால் பண்பாட்டை ஒருபோதும் விடாதீர்கள். சத்தியத்தாவை நிரூபியுங்கள், ஆனால் அதை பண்பாட்டுடன் செய்யுங்கள். பண்பாட்டை விட்டுவிட்டு பண்பாடற்ற முறையில் வந்து சத்தியத்தாவை நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்றால் சத்தியம் நிரூபணமாகாது. பண்பாடற்ற நிலையின் அடையாளமாவது பிடிவாதம் மற்றும் பண்பாட்டின் அடையாளம் பணிவு. சத்தியத்தாவை நிரூபிப்பவர் எப்போதும் தாம் பணிவாக இருந்து பண்போடு பூர்வமாக விவகாரம் செய்வார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.